ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குட்டாஸ் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விளாக் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். ஒரு சூப்பரான பர்ச்சேசிங் விளாக் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். எதுக்கு என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சொல்லு. இதுதான் அர்ஷனோட அவுட்ஃபிட். காமி ஹாய் சொல்லு. இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிஆர்டி ஜுவல்லரிக்கு தான் வந்திருக்கோம். இவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளை, அதாவது என்னோட சிஸ்டர், என்னோட குழந்தனார், இவங்க 2 பேரும் தான். அவங்கள வந்து நீங்கள் வந்து மனசார வாழ்த்துங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து விஷ் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஜூலை 2 வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து திருமாங்கலம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர்டி ஜுவல்லரிக்கு தான் நம்ம வந்து வந்திருந்தோம். ஸோ அங்கே வந்து அதை முடிச்சதுக்கப்புறமா தான் வந்து பட்டு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி நல்ல நாள்னு சொல்லி நமக்கு குறித்து கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து முகூர்த்த பட்டு எடுத்துகிட்டு பந்த கால் நடுற ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த இதுதான் வந்து இன்றைக்கி வந்து நடந்துச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நல்ல காரியத்துக்கு போகிறனால திருமாங்கலயத்தை ஃபஸ்ட்டு நல்ல நேரத்தில் முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு திருமாங்கலையை ரெடிமேடில் தான் எடுத்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்துவிட்டோம். இப்போ அதை தான் பார்த்துட்ருக்காங்க. எல்லாருமே பார்த்து நல்லபடியாக வந்து ஒரு நல்ல கண்ணுக்கு நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு திருமாங்கலயத்தை நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டோம். ரொம்பவே மனநிறைவோடு இருந்தது. அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுமே ரொம்பவே சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு அங்கே கடையிலையுமே எங்களுக்கு வந்து அதை வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ரொம்பவே சூப்பராக நாங்கள் வந்து அந்த மொமெண்ட் வந்து நல்லாவே இருந்தது. இவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளை, புது பொண்ணு மாப்பிள்ளை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து பட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம். பட்டுனாலே திருநெல்வேலியில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக வந்து ஆர்எம்கேவை தவிர வேறு எந்த கடைக்குமே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நாங்களுமே அங்கே தான் வந்திருக்கோம். வண்ணார்பட்டியில் இருக்க ஆர்எம்கேவிக்கு தான். ஸோ எல்லாருமே வெளியில் நின்று பேசிகிட்டு இருந்தோம். அவங்க வீட்டிலேருந்து ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம கடைக்குள்ளே வந்தாச்சு. வந்து பட்டு செலக்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் சூப்பராகவே இருக்கும். இன்றைக்கி சூப்பராக ஒரு என்ஜாய்மெண்ட்டோட தான் வந்து இந்த வீடியோ வந்து போயிட்டுருக்கும். பாருங்கள், என்னோடய அக்காவும் என்னோடய சிஸ்டரும் வந்து நின்று என்னை வந்து அதாவது கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னோடய வீடியோக்கு நீ என்ன போட போகிற, என்ன வந்து ஹெட்லைன் வைக்க போகிற அப்படின்னு சொல்லி என்னை வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தான் நீங்கள் வந்து இப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கலர் சூஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கலரை நமக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்க. ரொம்பவே சூப்பராக வந்து ஒரு கலரை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணோம். சிஸ்டருக்குமே வந்து ரொம்பவே எடுப்பாக இருந்தது அந்த கலரு. அதாவது என்ன கலர் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோலேயே பாருங்கள். தொடர்ந்து வீடியோ வரும். அவங்களுக்கு வந்து வியர் பண்ணி நம்ம காமிக்கிற மிரரில் காமிக்கிறது கூட நான் வந்து உங்களுக்கு வந்து கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய பையன் வந்து அங்கே உள்ளே வந்து ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட வந்து சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க தூக்கி உள்ளே வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அம்மாவுமே இந்த கடையில் தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறனால எல்லாருக்குமே தெரியும் அம்மாவை. ஸோ அதனால் அவன் வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அவனை உள்ளே தூக்கி வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். கண்டினியூவாக வந்து வீடியோ பாருங்கள். அப்போ தான் எந்த சாரீ செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியும். பார்த்திங்கனாலும் தெரியும். இந்த சாரீ தான் வந்து நாங்கள் வந்து எடுத்துருக்கோம். ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கலரு. அந்த லைட்டிங்க்குமே ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. கலருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு வியர் பண்ணுறதையுமே நான் வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முகூர்த்த புடவை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலைக்கை மாற்றி காலையில் நிச்சயமலம் பண்ணணும். ஸோ அதுக்கான சாரீ வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்து வந்திருக்கோம். ஸோ அதை தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்காங்க. பட் வீடியோவில் வர்றது வந்து ஒரு சாரீ, பட் அவங்க செலக்ட் பண்ணது வேறு ஒரு சாரீ. அதுவும் வீடியோ கிளிப்ஸ் வரும். கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். சொல்லு, அதெல்லாம் தொடக்கூடாது. பா சொல்லு ஹசன், பா சொல்லு. கானு குட்டா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தார். கடையில் அங்கே இங்கே ஓடவும் இது பண்ணவும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். அவர் பின்னாடியே நானும் வந்து ஓடிட்டு தான் இருந்தேன். ஸோ அந்த குட்டீஸை நம்ம எந்த இடத்துக்கு கூட்டு போனாலுமே நம்ம பொறுமையாக ஏதாவது பார்த்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாகவே முடியாது. அன்றைக்கி அவங்க டேடி வேறு வரல. ஸோ வந்து லீவ் இல்லை அப்படிங்கிறனால குட்டா வந்து நான் தான் வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதனால் வந்து அவர் பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் சாரீ வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் வந்து அது எடுக்கலை, அது வந்து சூட் ஆகுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ரீன் கலர் தான் எடுத்திருந்தாங்க. க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் வந்து நமக்கு வந்து ப்ளவுஸும் வந்து முந்தானியும் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இந்த கலர் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த கலர் சீக்கிரத்தில் வந்து கிடைக்காது. ரொம்பவே ரேரான கலர் அப்படின்னு கூட சொல்லலாம். நானுமே நிறைய டைம் இந்த கலர் வந்து நம்ம வந்து தேடி பார்ப்போம். ஆக்சுவலி நம்ம ஒரு கலர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு கடைக்கு போவோம். பட் நமக்கு அமைகிறது வந்து வேறு ஒரு கலராக தான் இருக்கும். பட் வந்து சிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் சாரியும் சரி, முகூர்த்த சாரியும் சரி ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருந்தது. ரொம்பவே அவங்க கலருக்கும் ரொம்பவே சூட்டபுளாக இருந்தது. இதுவுமே லைட் ஷேட் அப்படிங்கிறனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். கான்ட்ராஸ்ட்டாக தான் ப்ளவுஸுமே கொடுத்துருக்காங்க.
ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இந்த 2 சேரில் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் நம்ம பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம குட்டாக்கு வந்து கம்மிங் 30th ஜூன் வந்து 3rd பர்த்டே வருது. ஸோ அதுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் RMKVக்கு போனோம். பக்கத்துலேயே கிட்ஸ் செக்ஷனுக்கு தான் போனோம். பட் அங்கே பார்த்தீங்கன்னா செட்டே ஆகலைங்க. எந்த ட்ரெஸ்ஸுமே அவனுக்கு வந்து எடுக்கிற மாதிரி ஒன்றும் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது ப்ளே ஜோனுன்னு சொல்லி அவங்க ஒன்று வச்சுருக்காங்க. நீங்கள் திருநெல்வேலி சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து குட்டா பார்த்துட்டாரு. உள்ளே போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விளையாண்டுட்டு இருந்தார். ஒரு 1/2 hour நல்லா என்ஜாய் பண்ணி இங்கே உள்ள எல்லா கேம்ஸ்லேயும் ஒவ்வொரு கேம்ஸ்லையும் ஏறணும்னு சொல்லி விளையாண்டுட்டு இருந்தார். ரொம்பவே அஃபர்டபுளாக ப்ரைஸில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம கிட்ஸை கூட்டிகிட்டு போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு கடைக்கு கூட்டு போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ளே ஜோன் வந்து வச்சுருக்காங்க. நானுமே ஒரு 2-3 டைம்ஸ் வந்து இந்த செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து போயிருக்கேன். பட் இந்த ப்ளே ஜோனை நான் வந்து கவனிக்கலை சரியாக. ஸோ இந்த டைம் போகும்போது வந்து நான் கவனிச்சோன்னு இல்லையே என் பையன் வந்து கரெக்டாக வந்து அவருக்கு தேவையான இடத்த வந்து பார்த்துட்டாரு. ஸோ கொஞ்ச நேரம் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே அங்கே விளையாட கூட்டு போனோம். ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பார். தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவர் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணார் அப்படிங்கிற அந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன்.